மாநில தேர்தல் முடிவுகள். கலைஞர் சிலை திறப்பு விழாவில் தலைவர் ஸ்டாலின் ராகுல் காந்தியை பிரதமராக முன்மொழிந்தது என கடந்த வாரம் தேசிய அரசியலின் மிக முக்கிய முன்னேற்றங்கள் நடந்த வாரமாக இருந்தது. அதன் தொடர்ச்சி இந்த வாரமும் இருந்துச்சு. அந்த தேசிய அரசியல் நிகழ்வுகள்ல தலைவர் ஸ்டாலின் வகிக்கும் முக்கிய பங்கு பற்றி இந்த வார களத்தில் தளபதி நிகழ்ச்சியில பார்க்கலாம். கலைஞரின் சிலை திறப்பு விழாவில் சந்திரபாபு நாயுடு, கேரள முதல்வர் பினராயி விஜயன், புதுவை முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் பங்கேற்றனர். மத்திய பாஜக அரசை முன்னின்று எதிர்க்கும் இந்த தலைவர்களின் வருகையால அந்த விழா தென்னிந்திய மாநில எதிர்க்கட்சிகளின் மாநாடு போலவே நடந்தது. அதற்கு அடுத்த நாள் இந்தியா முழுவதிலும் உள்ள எதிர்க்கட்சி தலைவர்கள் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்துல காங்கிரஸ் ஆட்சி பதவியேற்கும் மேடையில கைகோர்த்து நின்னாங்க. தமிழகம் சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் இதில் பங்கேற்று மத்திய பிரதேச முதல்வராக பதவியேற்ற கமல்நாத் அவர்களுக்கும், ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் மற்றும் துணை முதல்வர் சச்சின் பைலட்டுக்கும் வாழ்த்தினார். விழா மேடையில அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் கைகோர்த்து நின்ற காட்சி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி பாசிச வேரறுக்க புறப்பட்டு இருப்பதை அறிவிக்கும் விதமா இருந்தது. கலைஞர் தனது அண்ணனாக முழு அன்போடு ஏற்றுக்கொண்டவர் இனமான பேராசிரியர் திரு அன்பழகன் அவர்கள். திராவிட இயக்க கொள்கைகளை கட்டிக்காத்து இளைய தலைமுறைக்கும் கற்பிக்கும் பேராசான் தனது 97வது பிறந்த நாளை கொண்டாடினார். பொது உடைமை கொள்கைகளை நிலைநாட்டிய மாமேதை கார்ல் மார்க்சுக்கு உற்ற துணையாக இருந்த ஏங்கல்ஸ் போல சமூக நீதி கொள்கையை நிலைநாட்டிட தலைவர் கலைஞருக்கு பெருந்துணையாக இருந்தவர் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அப்படின்னு நிகழ்கிறாரு தலைவர் ஸ்டாலின். தத்துவத்தையும் களப்பணியையும் சம அளவில் தனக்கு கற்றுத்தந்த பேராசிரியரின் 97வது பிறந்த நாள் தனக்கு பெருமையாகவும் உந்துதலை தருவதாகவும் தலைவர் ஸ்டாலின் உருக்கமாக பதிவு செய்கிறார். கஜா புயல் தாக்கி ஒரு மாதத்துக்கு மேலாகிடுச்சு. இன்னும் வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு நிவாரண தொகை போய் சேரல. எல்லாத்தையும் இழந்த மக்கள் நிவாரண உதவிகள் கேட்டு சாலை மறியல் செய்ய வேண்டிய நிலை இருக்கு. இதை வன்மையாக கண்டிக்கிறாரு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். பாஜகவுக்கு உதவ நாடாளுமன்றத்தை காப்பாற்றுவதை விட்டுட்டு மத்திய அரசுக்கு கடும் அழுத்தம் கொடுத்து நிவாரண நிதியை பெறும் வேலையை முதல்ல செய்யுங்கன்னு தலைவர் ஸ்டாலின் கடுமையா கண்டிச்சிருக்கிறாரு. இதைவிட கொடுமை, புயல் பாதித்த மாவட்ட மக்கள் வங்கியில பெற்ற விவசாய கடன்களை உடனடியாக கட்ட சொல்லியும் அதிகாரிகள் வற்புறுத்திட்டு வராங்க. நிவாரணமும் கிடைக்கல, வாழ்வாதாரமும் போச்சு. இந்த நேரத்துல கடனை கேட்டு மனசாட்சி அற்ற செயல்ல வங்கிகள் ஈடுபட்டு இருக்கு. டெல்டா மக்கள் மீது உண்மையான அக்கறை இருந்தா அந்த கடன்களை அரசு உடனடியா ரத்து செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன் வச்சிருக்கிறாரு தலைவர் ஸ்டாலின். மாநில அரசு கை கட்டி வேடிக்கை பார்க்க மத்திய அரசு மாநிலத்தின் ஒவ்வொரு உரிமை மேலையும் கை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. கீழமை நீதிமன்றங்களின் நீதிபதிகளை நியமிக்க அகில இந்திய அளவுல தேர்வுகள் நடத்தணும்னு நீதி ஆயோக் அமைப்பு பரிந்துரைச்சிருக்கு. இப்போ இந்த உரிமை மாநில அரசு கிட்ட இருக்கு. நீதி ஆயோக்கின் பரிந்துரை எப்படி இருக்குன்னா, மாநில அரசே தேவையில்லை அப்படிங்கிற எஜமானித்தனத்தின் உச்சகட்ட ஆணவம் அப்படின்னு கண்டிக்கிறாரு தலைவர் ஸ்டாலின். மாநில சுய ஆட்சியோட உறைவிடமா இருக்கிற தமிழ்நாட்டுல மத்திய அரசு இப்படிப்பட்ட வேலைகளை செய்துட்டு வருது. இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்காம எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டும் அப்படின்னு அரசுக்கு அறிவுறுத்துறாரு தலைவர் ஸ்டாலின். இதுவரைக்கும் மக்களின் கருத்துரிமையை மட்டும் ஒடுக்கி வந்த மத்திய பாஜக அரசு இப்போது மக்களின் பிரைவசியிலையும் கை வச்சிருக்கு. இந்திய மக்கள் பயன்படுத்தும் கணினிகள் அனைத்தையும் கண்காணிக்கும் அனுமதியை பாதுகாப்பு மற்றும் உளவு பணி செய்யும் 10 அமைப்புகளுக்கு கொடுத்திருக்கு மத்திய அரசு. தேச பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு மக்களின் தனிப்பட்ட உரிமைகளில் தலையிட மத்திய பாஜக அரசு முயற்சிப்பதாக தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, பிரைவசி உரிமை தரும் அரசியல் சாசனத்துக்கும் எதிரானதுன்னு வன்மையாக கண்டிச்சிருக்கிறாரு தலைவர் ஸ்டாலின். மத நல்லிணக்கத்தை எப்போதுமே பேணி காக்க விரும்பும் கட்சி திமுக.
தேனியில, கொளத்தூர் மற்றும் திருச்சியில நடந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில பங்கேற்று கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சாரு தலைவர் ஸ்டாலின். மதவாதத்தை பரப்பும் மத்திய பாஜக அரசையும் மாநில அதிமுக அரசையும் வீழ்த்துவோம்னு பேசிய தலைவர் ஸ்டாலினின் பேச்சு மக்களை வெகுவாக ஈர்த்திருந்தது. எந்த பொறுப்பிற்கு வந்தாலும், எந்த நிலைக்கு வந்தாலும் என்றைக்கும் உங்களில் ஒருவனாக இருந்து என்னுடைய கடமையை ஆற்றிட வேண்டும். அது இந்த கொளத்தொகுதியை பொறுத்தவரையில நான் ஏதோ ஒரு எம்எல்ஏ என்கிற அந்த அகம்பாவத்தோடு அல்ல, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து என்னுடைய கடமையை ஆற்றிட வேண்டும். வீட்டு பிள்ளையாக மட்டுமல்ல, ஒரு நல்ல பிள்ளையாக இருந்து என்னுடைய கடமையை ஆற்றிட வேண்டும். நல்ல பிள்ளையாக இருந்தால்தான் உங்களிடத்தில் ஒரு செல்ல பிள்ளையாக நான் பழகக்கூடிய அந்த வாய்ப்பு பெற முடியும். ஆக அந்த உணர்வோடு தான் இந்த தொகுதிகளை என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம், உங்களுடைய ஆர்வம், நீங்கள் எனக்கு தரக்கூடிய வரவேற்பு, அதேபோல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழகத்தினுடைய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளும் இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள், அந்த நிர்வாகிகள் அத்தனை பேரும் இன்றைக்கு ஏதோ ஒரு கட்சிக்காரர்களை மட்டும் பார்ப்பது போல, ஏதோ ஒரு சொந்தக்காரன், சொந்த வீட்டு பிள்ளையை பார்ப்பது போல என்னை பார்த்து உபசரிக்கிற, வரவேற்கிற அந்த நிலையை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். என்னுடைய வாழ்நாளில் இதை என்றைக்கும் மறக்க முடியாத நிலையில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய ஒரு பாதுகாவல் அரணாக விளங்கியவர் டிஜிஎஸ் தினகரன் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் மறைவியதற்கு பிறகு அவர் அந்த வாழ்ந்த அந்த பகுதிக்கு, அந்த சாலைக்கு அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்ச போது சட்டமன்றத்திலேயே கலைஞரவர்கள் அவருக்காக இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றி, முதலமைச்சராக இருந்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றி அந்த பெயரை சூட்டி மகிழ்ந்தார்கள் என்பதும் வரலாறு. ஆக இப்படி சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது கலைஞர் அவர்கள் ஆற்றிய அந்த பணிகளை நீங்கள் எல்லாம் மறந்திருக்க மாட்டீர்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, மத்தியில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மத்தியில் நடைபெறக்கூடிய ஆட்சி யாருடைய ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும். மோடி அவர்கள் தலைமையில் மதவாத பிடித்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, சிறுபான்மை சமுதாயத்தினுடைய எதிரியாக, சிறுபான்மை சமுதாயத்திற்கு விரோதமாக நடைபெறக்கூடிய ஒரு ஆட்சி, பிஜேபி ஆட்சி மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக, அந்த ஆட்சிக்கு ஜால்ரா போடுகிற அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த ரெண்டு ஆட்சிகளை அப்புறப்படுத்துவதற்கு இந்த கிறிஸ்துமஸ் பெருநாள் விழாவில் நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும், சபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொண்டு, ஆக இந்த இரண்டு ஆட்சிகளும் அடியோடு ஒழிந்தால்தான் நம்முடைய வாழ்வு வளம் பெற முடியும், இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும்.
கஜா புயல் பாதிப்பு சம்பந்தமாக மத்திய அரசு கேட்ட அனைத்து விளக்கங்களையும் தமிழக அரசு அனுப்பி வைத்துள்ளது. ஆனாலும் சம்பந்தம் இல்லாத தேவையற்ற விளக்கங்களை கேட்டு உதவித்தொகை வழங்காமல் இழுத்தடித்து வருகிறார்கள். புயல் பாதித்த மாவட்டங்களில் தமிழக அரசு ஒதுக்கிய நிதியின் மூலமாக மட்டுமே நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாநில அரசுக்காக ஆண்டுதோறும் ஒதுக்கப்படக்கூடிய நிவாரண நிதியில் இருந்துதான் சமீபத்தில் 353 கோடியை ஒதுக்கி உள்ளனர். நன்றாக கவனிக்கணும். மாநிலத்துக்கு வழக்கமாக ஒதுக்கக்கூடிய நிதியில் இருந்துதான் மத்திய அரசு 353 கோடியை மாநிலத்துக்கு ஒதுக்கி இருக்கிறது. நாங்கள் புயல் நிவாரணமாக 15,000 கோடி ரூபாய் கேட்டும் மத்திய அரசின் நேரடி நிதியை இதுவரை தமிழகத்திற்கு ஒதுக்காமல் காலம் தாழ்த்துகிறார்கள். இது சொல்லுவது நான் அல்ல, தமிழக அரசினுடைய கூடுதல் அட்வொகேட் ஜெனரல், சென்னை உயர்நீதிமன்றம் கிளை மதுரையில். இதற்கு என்ன அவர்கள் பதில் சொல்ல போகிறார்கள்? அதனால்தான் சொல்லுகிறேன், சாடிஸ்ட் பிரதமர் என்று சொல்லுகிறேன். சாடிஸ்ட் மோடி இல்ல, சாடிஸ்ட் பிரதமர். இன்றைக்கு விவசாயிகள் இன்னும் 20 ஆண்டுகள், குறைந்தபட்சம் இன்னும் 20 ஆண்டுகள் ஆகும். அந்த விவசாயம் மீண்டும் செழிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் வாழ்வில ஒரு மலர்ச்சியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 20 ஆண்டு காலம் பிடிக்கும். 15,000 ரூபாய் நிதி கேட்டால் 300 கோடி ரூபாய் தருகிறவர்களை பார்த்து எப்படி சொல்லுவது? பாராட்டுவதா? வாழ்த்துவதா? ஆக இப்படிப்பட்ட பிரதமரை போல நாம் பார்க்க முடியாது என்று சொல்லுவதா? ஏற்கனவே இதே தமிழ்நாட்டிலே ஒக்கி புயல் ஏற்பட்டது, வர்தா புயல் ஏற்பட்டது. சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக எவ்வளவு இழப்புகள் எல்லாம் ஏற்பட்டது. அப்பொழுது கூட இதே நிலைதான். ஆக இந்த நிலை இன்றைக்கு இந்தியாவிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதிலே தமிழகம் மிக பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதை தட்டி கேட்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறோம், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிறோம். வரக்கூடிய காலம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்திலும் சரி, ஆட்சி பொறுப்பில் இல்லாத நேரத்திலும் சரி, என்றைக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக வாழ்ந்து காட்டியிருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வழி நின்றுதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த விழாவில நாங்களும் பங்கேற்று, நான் உறுதியோடு சொல்லுகிறேன், தலைவர் கலைஞர் அவர்கள் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இந்த சமுதாயத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதெல்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கிறாரோ அதே நிலையிலிருந்து நாங்களும் தொடர்ந்து உங்களுக்கு பக்கபலமாக இருந்து துணை நிற்க காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். கலைஞர் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்திலே தான் இதே சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு 1989 மாநில சிறுபான்மை நல ஆணையம் உருவாக்கப்பட்டது. 1999 தமிழ்நாடு சிறுபான்மை மேம்பாட்டு கழகம் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக நிதிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அன்னை தெரசாவின் 100ஆண்டு விழா கொண்டாடுகிற நேரத்தில் அப்பொழுது நாம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம். தமிழகத்தில் மகளிர் சுய உதவி குழுவிற்கான ஒரு வணிக வளாகம் சென்னை நுங்கம்பாக்கத்திலே வள்ளுவர் கோட்டத்திற்கு அருகில உருவாக்கப்பட்ட நேரத்தில் அதனுடைய திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த கட்டிடத்திற்கு அன்னை தெரசா மாளிகை என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள். 2007ஆம் ஆண்டு சிறுபான்மை நல இயக்கம், 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அதை உருவாக்கி அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு அதை முடக்கி வைத்தது. மீண்டும் திமுக 2006 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மீண்டும் அதை செயல்படுத்த தொடங்கியது. நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள், 2002 மதமாற்ற தடை சட்டம்.
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக அதை ரத்து செய்வோம் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு உறுதி தந்தார்கள். 2006 ஆட்சிக்கு வந்த உடனடியாக மதமாற்ற தடை சட்டத்தை ரத்து செய்து அன்றைக்கு உங்களுடைய வாழ்விலே வசந்தத்தை ஏற்படுத்தி தந்தார்கள். ஆக சிறுபான்மையினருக்கு உதவி செய்வது என்பது ஏதோ பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானதல்ல என்று யாரும் கருதிவிடக்கூடாது. சிறுபான்மை மக்களுக்கு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அதைத்தான் மகாத்மா காந்தி அவர்கள் பலமுறை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆக நமக்குள் எந்த பேதமும் நிச்சயமாக இல்லை. ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி அதை இன்றைக்கு திசை திருப்பி கொண்டிருக்கிறது. ஆக தமிழர்களை, இந்த தமிழகத்தை ஒதுக்கக்கூடிய இந்த பாஜகவை தமிழகத்திலே தலையெடுக்காமல் இன்றைக்கு தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறோம். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக எப்படி தமிழகத்திலே பிஜேபியை தலை தூக்காமல் தடுத்து வைத்திருக்கிறோமோ அதேபோல் இந்தியாவிலேயும் பிஜேபியை அடியோடு ஒழிப்பதற்கான ஒரு உறுதியை, சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய விழாவாக திருச்சி திருப்புமுனை என்று எல்லோரும் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அது திருப்புமுனை என்றைக்கு இந்த திருச்சியில தான் உருவாகி இருக்கிறது. எத்தனையோ உதாரணங்கள் உண்டு, நான் விளக்கிட விரும்பல, நேரம் இல்லை. அதுபோல் இன்றைக்கு சிறுபான்மை சமுதாயத்தினுடைய திருப்பு முனையாக இந்த திருச்சியில் நடைபெறக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் விழா அமைய போகிறது என்பதில் யாருக்கும் எல்லளவும் சந்தேகம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் இலக்கிய உலகிற்கு எழுத்தாளர் பிரபஞ்சன் மறைவால பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. அவரது மறைவுக்கு மிக வருத்தத்துடன் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு தலைவர் ஸ்டாலின். அரசியல் ரீதியாக சில விமர்சனங்களை முன்வைத்த போதும் கலைஞரின் தனிப்பட்ட அன்பை பெற்றிருந்தாரு பிரபஞ்சன். அவர் மறைந்தாலும் அவர் செய்த தமிழ் தொண்டு என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு தலைவர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு. குட்கா வழக்கில் 40 கோடி ரூபாய்க்கு மேல லஞ்சம் கொடுத்தவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில டைரியில பெயர் இடம்பெற்றிருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் ஆகியோரை தப்பிக்க விட முயற்சி நடப்பதாக தலைவர் ஸ்டாலின் சந்தேகம் எழுப்பியிருக்கிறார். இவங்க 2 பேருக்கும் எதிராக இருக்கும் ஆதாரங்கள் அனைத்தும் மறைக்கப்படுவதாகவும் சிபிஐ அரைகுறையாக விசாரணை நடத்தி வழக்கு முடிக்க நினைப்பதாகவும் சொல்றாரு தலைவர் ஸ்டாலின். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குற நிலையில பாசிச பாஜகவை எதிர்த்தும் மக்கள் நலன் காக்கவும் தலைவர் ஸ்டாலின் இயங்கிட்டு வராரு. அது பற்றி எல்லாம் இனி வரும் வாரங்கள்ல அலசுவோம். இது களத்தில் தளபதி.